ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் வண்டர் உமன் கேலக்ஸி. ஸோ நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். அதில் கோல்டன் ரூல்ஸில் முக்கியமாக நம்ம பார்த்தது டேக் ப்ரோட்டீன் அட் எவ்ரி மீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோட்டீன் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு ஊன் வளர்க்கும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. ஸோ ஒரு ஹெல்த்தி டயட்டோட முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் சத்து இருக்கிற ஃபுட்ஸை நம்ம சாப்பிடும்போது அது நம்ம வயிறை சீக்கிரமாக ஃபுல்லான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ போதுமான ப்ரோட்டீன்ஸை எடுக்கிறதுனால அது நம்ம மசில்ஸ், போன்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இப்போது ப்ரோட்டீன் அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாங்க. அதிகமாக ப்ரோட்டீன் டயட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம பாடி ஃபேட்ஸ் எல்லாமே கரைஞ்சு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பிளான்ட் பேஸ்டு டயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரோட்டீன் சத்து பிளான்ட் பேஸ்ட் டயட்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அது மற்ற ப்ரோட்டீன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பிளான்ட் பேஸ்டாக எடுக்கிறப்போ அது இன்னும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ப்ரோட்டீன் நல்லது தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறப்போ சில ப்ராப்ளம்ஸும் வரும். அதில் ஒன்று தான் பேட் பிரெத், அதாவது ஒரு கெட்ட வாடை நம்ம வாயில் வருங்க. ஸோ இந்த ஒரு கெட்ட வாடையை நம்ம போக்குறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அளவுக்கு அதிகமான தண்ணியை நம்ம குடிக்கணும். அதாவது வாட்டர் இன்டேக் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி ப்ரஷ் பண்ணால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அது போக சூயிங் கம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம மென்னுட்ருக்கலாம். அப்புறம் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறப்போ எந்த வகையான ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெட் மீட் அதை நம்ம அவாய்ட் பண்ண பார்த்துக்கணும். ஃபுல் ஃபேட் இருக்கிற டைரி ப்ராடக்ட்ஸும் சரி, ரெட் மீட்டையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெட் மீட் அப்படின்னா என்னன்னே நிறையா பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஆட்டுக்கறி, பன்னிக்கறி, மாட்டுக்கறி, அதாவது 4 கால் உள்ள விலங்கோட மீட் நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ அது ரெட் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட்ஸோட மீட், அதாவது சிக்கனாக இருக்கட்டும், இல்லை ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கட்டும், இதெல்லாம் ஒயிட் மீட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் மீட் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அது ப்ரோட்டீன் லைட் ப்ரோட்டீனாக இருக்கும். ரெட் மீட்டில் ப்ரோட்டீன் ரொம்ப ஹையாக இருக்கும். அது நம்ம தவிர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. அப்புறம் நிறையா பேர் ப்ரோட்டீன் டயட் அப்படின்றத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கார்போஹைட்ரேட்ஸே சுத்தமாக தவிர்த்துட்டு டயட் இருப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதலுங்க. கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறீங்கன்னா அதில் ஃபைபரோட சத்தும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஓகேங்க. இப்போ எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், எந்த மாதிரி எடுத்துக்கணும், என்னோடய வெயிட் இவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோ சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட டீட்டெயில் வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.